அட பொங்க வச்ச பானையும் புறவசல்ல வச்சா நாய் நக்கதாண்டா செய்யும் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்சிபி பக்கம் ஒரே ஒரு பிளேயர் கூட 50 போடலைங்க லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். நாம வந்து மோஸ்ட்லி ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குன்னு சொன்னதுக்கான ரீசன் என்னன்னா, உங்களுக்கே தெரியும், லோம்ராரு, லோக்கி ஃபெர்குசன், கேமரான் 3 பிளேயருமே வந்து ஸ்பெஷல் டே பிளேயர்ஸாக வந்திருந்தாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஆர்சிபி பக்கம். சரி வாங்க, பரவாயில்ல, யார் வின் பண்ணால் யார் லாஸ் பண்ணேன்னு அவங்க தேவை ஜாலியாக தான் இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வாங்க, இன்றைக்கி மேட்ச்சுக்கான ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், முழுக்க முழுக்க ரொம்ப எஃபர்ட் போட்டு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ மேபி இதில் 1 or 2 சேஞ்சஸ் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள், சரிங்களா? என்னோடய ஆப்ஷனில் வந்து எனக்கு அதான் தோணுது, நான் எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி வாங்க, இன்றைக்கி மேட்ச்சுக்கான ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம், சரிங்களா? குவாலிஃபயர் 2வது மேட்சிங் இது, சரிங்களா? சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் இடையே நடைபெறும் போட்டி 27:30 சேப்பாக்கம் கிரிக்கெட் கிரவுண்டில் நடைபெறுதுங்க. பிச் வந்து பேட்டிங் பிச்சு, ஆவரேஜ் ஸ்கோர் வந்து ஒரு 160க்கு மேலே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இப்போ லாஸ்ட்டாக விளையாண்ட மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து முக்கியமான பாயிண்ட்டுங்க, இது நல்லா நோட் பண்ணிக்க, சரிங்களா? ஸோ முடிஞ்சால் ஒரு பேப்பர் எடுத்து நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மேட்ச்சில் மோஸ்ட்லி பிளேயிங்கில் வந்து சேஞ்சஸ் இருக்காது. ஸோ அதனால் முடிஞ்சால் ஒரு பேப்பர் எடுத்து நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதன் மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? இப்போ லாஸ்ட் மேட்ச் எஸ்ஆர்ஹெச் பக்கம் அவருடைய ட்ரீம் டீம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ஹென்ரிக் கிளாசன், சரிங்களா? ஹென்ரிக் கிளாசன், பேட் கமின்ஸு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாட்டி, சரிங்களா? இந்த 3 பிளேயரும் ட்ரீம் டீம் வந்தாங்க, சரிங்களா? ஸோ உங்கள் டீமில் இந்த 3 பிளேயருமே வந்து உங்கள் டீமில் இருக்கிற மாதிரி வைக்காதீங்க, சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு ரூல்ஸ், சரிங்களா? 2வது ரூல்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால், ரோமன் பவுல், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியான் பராக்கு, ரவிச்சந்திரன் அஸ்வின், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆவேஸ் கான், சரிங்களா? இந்த 5 பிளேயர் வந்து ட்ரீம் டீம் வந்திருக்காங்க, சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஆவேஸ் கான் வந்து கேப்டனாகவும், ஜெய்ஸ்வால் வந்து வைஸ் கேப்டனாகவும் வந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த 5 பேருமே வந்து உங்கள் டீமில் வைக்காதீங்க, சரிங்களா? இது ஒரு பக்கமே எழுதிக்கங்க. ஸோ நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னென்னா, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ளே தான் வரும். ஸோ அதனால் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதனால தான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். சரி வாங்க, பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக பிளேயர்ஸை பார்க்கலாம். அதே போல் இன்றைக்கி இப்போ இந்த குவாலிஃபயர் 2 இந்த மேட்ச்சில் வந்து ஒரு ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் வராதுங்க. அவர் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. யாருன்னா ரியான் பராக் தான், சரிங்களா? ரியான் பராக்கோட 100வது இன்னிங்ஸ் விளையாடுறாருங்க, சரிங்களா? நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இவர் தான் வந்து நாளைக்கு மேட்ச்சில் வந்து ஸ்பெஷல் டே பிளேயர்ஸை வந்து வரப்போகிறாரு. நெக்ஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சன்ரைசர்ஸ் பக்கம் பாருங்கள், இந்த டாப் ஆர்டரு 2 பேருமே வந்து காலி ஆகிட்டாங்க, சரிங்களா? திராவிட் செட்டும் காலி, அபிஷேக் சர்மாவும் காலி. ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் யூனிவர்சல் சிவிசியாக இவங்க 2 பேர் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க, சரிங்களா? இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னென்னா, பர்சன்டேஜ் வந்து அதிகமாக பிளேயர்ஸை பார்க்கலாம். அதில் யார் யாரெல்லாம் ஃபெயிலியர் ஆவாங்கன்றதை என்னோடய ஆப்ஷனில் நான் சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜஸ் அதிகமாக பிளேயர்ஸ் இவங்க தான், சரிங்களா? யூனிவர்சல் சிவிசியை யாரையும் செலக்ட் பண்ணிக்கிறாங்க, திராவிட் செட்டு கேப்டனாகவும், அபிஷேக் சர்மா வைஸ் கேப்டனாகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே போல் ஃபேண்டசி டாபிக்ஸில் வந்து யாரும் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர் பக்கம் ரியான் பராக் இருக்கார், சரிங்களா? அதே போல் எஸ்ஆர்ஹெச் பக்கம் திராவிட் செட் இருக்கார், சரிங்களா? இதுதான் ஃபேண்டசி டாபிக்ஸ் 2 பேர். சரி, இந்த மேட்ச்சில் வந்து 2 டீம்லையுமே இருக்கக்கூடிய கீ பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர் பக்கம் வந்து ரியான் பராக்கு, ஜெய்ஸ்வால். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் பக்கம் ஹென்ரிக் கிளாசனு, திராவிட் செட், சரிங்களா? இவங்க 4 பேர் தான் வந்து கீ பிளேயர்ஸாக எல்லாருமே சூஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த 4 பிளேயர்ஸில் வந்து என்னோட ஆப்ஷனில் யார் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹென்ரிக் கிளாசனை வந்து ட்ராப் பண்ணிடுங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சன்ரைசர்ஸுடைய டாப் ஆர்டர் நின்று விளையாடுற மாதிரி தோணுது. அதனால் மேபி அவங்க அதிகமான ஸ்கோர் அடிக்கிறப்ப இவருக்கு வந்து பேட்டிங் சான்சஸ் கொஞ்சம் குறைவாக கிடைக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்புனால ஹென்ரிக் கிளாசனை வந்து ட்ராப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வந்து ட்ராப் பண்ணுறாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். என்ன ரீசன்னா, ஒரு டீம் வந்து லாஸ் பண்ணுறப்ப அந்த டீம் வந்து முக்கியமாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுறாங்க, சரிங்களா? அதனால தான் அந்த டீம் வந்து லாஸ் ஆகுது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர் லாஸ் பண்ணுற மாதிரி நான் நினைக்கிறேன். அதனால் ஜெய்ஸ்வால் வந்து ட்ராப் பண்ணிடுறேன், சரிங்களா? ஸோ இந்த 6 பிளேயரில் ஹென்ரிக் கிளாசனையும் ஜெய்ஸ்வாலையும் ட்ராப் பண்ணிவிட்டு திராவிட் செட்டு, அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், ரியான் பராக் கொடுத்துட்றேன். ரியான் பராக்கோடைய 100வது இன்னிங்ஸ் எடுத்ததுனால ரியான் பராக் வந்து மஸ்டர் டீமுக்குள்ள வைக்கிறேன். திராவிட் செட்டை பிக் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 மேட்ச் வந்து டக் அவுட்டில் போயிருக்காரு, அது ஒரு ரீசன். 2வது ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரோ 3வது மேட்ச் வந்து டக் அவுட்டில் போக மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, திராவிட் செட்டு, அபிஷேக் சர்மா 2 பேரும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டரு. ஆப்போசிட் டீமில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் தான் வந்து பவுல் பண்ணுவார், சரிங்களா? இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ
2 பேரும் லெஃப்ட் ப்ளஸ் லெஃப்ட்ன்றதை வந்து போல்ட் வந்து பவுல் பண்ணுவார். ஸோ அதனால் ஆகாது, நின்று விளையாடுவாங்கன்றது. அதே போல் இந்த சேப்பாக்கம் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா திராவிட் செட் இது வரைக்கும் விளையாடுறது கிடையாது. மேபி நாளைக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் எதிர்பார்க்குறேன். ஸோ திராவிட் செட்டை பிக் பண்ணுறதுக்கான இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ கண்டினியூ ஒரு 3 மேட்ச்சில் பாருங்கள், லோ பர்சன்டேஜில் ஒரு 40%, 26%, ஆவேஸ் கான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 26% தான் பிக் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் மேட்ச்சில். ட்ரீம் டீம் கேப்டனாக வந்திருந்தார். சகல் பார்த்தீங்கன்னா நாம் சொன்ன அந்த 6 பேருக்குள்ளே வந்து வைஸ் கேப்டனாக வந்துட்டார். சரிங்களா, சாரி ஜெய்ஸ்வால், சகல்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நாக்கு ஆடுவாங்க ஹை பர்சன்டேஜ் ஒரு பிளேயர்ஸ். ஏன் ட்ரீம் டீம் கேப்டனாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த திராவிட் செட் வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அபிஷேக் சர்மா யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாப் ஆர்டர் 2 பேரும் விளையாடாமல் போயிட்டாங்க. மேபி விளையாடுவாங்கன்னு ஒரு கணிப்பு, அதனால தான் அபிஷேக் சர்மாவை வச்சிருக்கேன். ஜெய்ஸ்வாலை ட்ராப் பண்ணதுனால அபிஷேக் சர்மாவை யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் வேணும்னு ட்ராப் பண்ணி பாருங்கள். சரிங்களா, நான் எப்பவுமே சஞ்சு சாம்சனை பிக் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் வெயிட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் 700 ரன் பக்கம் அடிச்சிருக்காங்க ஹெட் வெயிட்டில் மட்டுமே. சரிங்களா, ஸோ அதனால் நான் தொடர்ந்து 3 மேட்ச் பக்கம் ஃப்ளாப் ஆகிருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து சைன் ஆவார்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால் சஞ்சு சாம்சனை என்னோட டீமில் வைக்கிறேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோட டீமில் திராவிட் செட், அபிஷேக் சர்மா, ரியான் பராக், சஞ்சு சாம்சன் 4 பேர் இருப்பாங்க. ஹென்ரி கிளாசனையும் ஜெய்ஸ்வாலையும் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். சரிங்களா, மேபி உங்களுக்கு யாராச்சும் ஒரு பிளேயர் பிடிக்கலாம் ட்ராப் பண்ணி பாருங்கள். இல்லை ஒரு ஜெய்ஸ்வால் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அபிஷேக் சர்மா இல்லை திராவிட் செட்டில் யாராச்சும் ஒரு பிளேயரை நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணி பாருங்க. நான் வந்து என்ன சொல்கிறேனோ அது போய் தான் டீம் எடுப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி டாப் 11 பிளேயர்ஸ் வந்து இவங்க தான் இங்கே இருக்காங்க. சரிங்களா, ஸோ நான் வந்து இப்போ ஜெய்ஸ்வால் வந்து ட்ராப் பண்ணுறதுனால என்னோட டீமில் வந்து ஆவேஸ் கான் வந்து நான் மஸ்ட்டாக பிக் பண்ணிப்பேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஜெய்ஸ்வால் வந்து வைஸ் கேப்டனாக வந்திருந்தாரு, ஆவேஸ் கான் வந்து கேப்டனாக வந்திருந்தாரு. சரிங்களா, லாஸ்ட் மேட்சை பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீமில். ஸோ ரெண்டுமே வெளியே போகுமான்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ அதனால் ஜெய்ஸ்வாலை கட் பண்ணுறதுனால ஆவேஸ் கானை பிக் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு ஜெய்ஸ்வால் வேணும்னு சொல்லிட்டு உங்கள் டீமில் ஜெய்ஸ்வாலை வச்சிருந்தா அந்த டீமில் ஆவேஸ் கானை ட்ராப் பண்ணி பாருங்கள். சரிங்களா, நான் வந்து ஆவேஸ் கானை பிக் பண்ண ரீசன் அதான் சொன்னேன் இல்லைங்களா, போல்ட் வந்து பவர் பிளேயில் பவுல் பண்ணுவார். ஸோ 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு ஆகாதுன்றதுனால இப்போ போல்ட் வந்து ஃப்ளாப் ஆவார் அப்படின்னா மிடில் வந்து ஆவேஸ் கானுக்கு வந்து மேபி விக்கெட் கிடைக்கலாம்ன்றதுனால ஆவேஸ் கானுக்கு மோர் இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் பிக் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாப் 11 பிளேயர்ஸில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்வினை பொறுத்த வரைக்கும் சேப்பாக்கில் மட்டும் 50 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காரு. சரிங்களா, நான் அஸ்வினை வந்து இந்த மேட்ச் ட்ராப் பண்ணுறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, சன்ரைசர்ஸ் பக்கம் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி நிதிஷ்குமார் ரெட்டியாக இருக்கட்டும், இல்லை திராவிட் செட், அபிஷேக் சர்மா, கிளாசன், இவங்க எல்லாருமே மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸை வந்து டாமினேட் பண்ணி தான் அடிப்பாங்க. அதனால் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ட்ராப் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யஸ்வந்தர் சகல் வந்து இருக்காருங்க. சரிங்களா, ஹெட் வெயிட்டில் வந்து இவருக்கு விக்கெட் விழுந்திருக்கு நிறையா, அதனால் யஸ்வந்தர் சகல் வந்து என்னோட டீமில் இருப்பார். சரிங்களா, ஸோ இந்த 11 பேரில் நான் யாரை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹென்ரி கிளாசன் ட்ராப் பண்ணுறேன், ஜெய்ஸ்வால் ட்ராப் பண்ணுறேன், ரவிச்சந்திரன் அஸ்வின் ட்ராப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நடராஜன் வந்து ட்ராப் பண்ணுறேங்க. என்னோட டீமில் வந்து நடராஜன் வைக்கிறது இல்லைங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, பவர் பிளேயில் வந்து புவனேஸ்வர் குமார் விக்கெட் கிடைக்கும்ன்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் இந்த மேட்ச்சுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஓவரால் பர்சன்டேஜில் வந்து காட்டிடுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொன்னேன் இல்லைங்களா, ஹென்ரி கிளாசன், பேட் கமின்ஸு, ராகுல் திரிபாட்டி 3 பேர் வந்து ட்ரீம் டீம் வந்துருக்காங்க. ஸோ 3மே வைக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் இந்த கான்செப்ட்டில் ஹென்ரி கிளாசனையும் ராகுல் திரிபாட்டியும் ட்ராப் பண்ணிவிட்டு பேட் கமின்ஸ் வந்து வைக்கிறேன். ஏன்னா பேட் கமின்ஸ் 20 ஓவர் பவுல் பண்ணுறாரு. ஸோ அதனால் சஞ்சு சாம்சன், திராவிட் செட், அபிஷேக் சர்மா, ரியான் பராக், நிதிஷ்குமார் ரெட்டி, யஸ்வந்தர் சகல், பேட் கமின்ஸ். சரிங்களா, 7 பிளேயர் வந்து என்னோட டீமில் வந்து மஸ்ட்டாக வைக்கிறேன். 4 பிளேயர் மேலே ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். மேபி உங்களுக்கு வேறாச்சும் ஒரு பிளேயர் வந்து பிடிக்கலாம், ட்ராப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பர்சன்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் புவனேஸ்வர் குமார் இருக்காரு. சரிங்களா, புவனேஸ்வர் குமாருக்கு பொறுத்த வரைக்கும் அந்த 299 விக்கெட் எடுத்திருக்காரு. 300 விக்கெட் எப்போ கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த மேட்ச் வந்து விழும்னு எதிர்பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ரீசன் வந்து என்ன ரீசன் புவனேஸ்வர் குமார் பிக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் 646 ஓவர் வந்து பவுல் பண்ணியிருக்காரு. ஸோ கம்பல்சரி 4 ஓவர்ன்றதை ஒரு பவுல் பண்ணுறாரு புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த 650வது ஓவர் பவுல் பண்ணுறப்ப மேபி விக்கெட் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். அந்த 300வது விக்கெட் நாளைக்கு மேட்ச்சில் விழும்னு எதிர்பார்க்குறேன். அதனால் புவனேஸ்வர் குமாரை என்னோட டீமில் வந்து வச்சு பார்க்குறேன் நாளைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் பர்சன்டேஜ் லோவாக இருக்காரு. சரிங்களா, சந்தீப் சர்மா 20 ஓவர் பவுல் பண்ணுவார். 6 பக்கம் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணி பாருங்க, பர்சன்டேஜ் ரொம்ப லோவாக இருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட்டிங் ஆப்ஷனில் வந்து 3 பிளேயர்ஸ் வந்து பர்சன்டேஜ் ரொம்ப லோவாக இருக்காங்க. சரிங்க, யாருன்னு பார்த்தீங்கன்னா 6 பக்கம் டிகே, ரோமன் பவுல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே வந்து லோ பர்சன்டேஜ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 பேரில் யாராச்சும் ஒருத்தரை யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பிளேயர் வந்து காட்டி ஒரு 20 ரன் 30 ரன் அடிப்பாங்க, டபுள் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறத விட என்னோட டீமில் வந்து இந்த பிளேயர்லாம் நான் எடுக்கிறேன், இந்த பிளேயர் வந்து இந்த ரீசனுக்காக தான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறது பெட்டர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சில மேட்சஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கறதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது, அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஆனால் முழுக்க என்னோடய ஒப்பீனியனில் மட்டும்தான் நான் எப்பவுமே உங்களுக்கு வீடியோ கொடுப்பேன். சரிங்களா,
ஸோ வீடியோ பற்றிய கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. மேபி உங்களுக்கு வேறு யாராச்சும் நான் ஏதாச்சும் ஒரு பிளேயர் வந்து பிக் பண்ணி காட்டியிருக்காங்க இல்லைங்களா, அதில் யாராச்சும் ஃப்ளாப் ஆவாங்கன்னா ப்ரோ இந்த ரீசனுக்காக நான் வந்து இந்த பிளேயர் வந்து ஃப்ளாப் ஆகும் தோணுதுன்னு சொல்லிட்டு தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஏன்னா மற்ற யூசர்ஸ்க்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ வீடியோ பற்றி கருத்தில் வந்து கமெண்ட் செக்ஷன் வச்சுப்போங்க. நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்துருக்க நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கொண்டு அடுத்து ஃபைனல் வீடியோ சந்திக்கிறேன். அதே போல் இந்த மேட்ச் என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, மேபி வின் பண்ணுற டீமில் வந்து கம்பல்சரியாக யாராச்சும் ஒரு பவுலருக்கு 3 விக்கெட் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் மேட்ச் எப்படி இருக்குன்னு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.